என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகாலை வேளையில் நாம் இந்த கலையை ஒரு 10 நிமிடம் செய்துவிட்டாலே அன்று முழுவதும் நமக்கு ஆரோக்கியமாக வாழக்கூடிய ஒரு நிலையும், எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய நிலையும் நமக்கு கிடைக்கும். மாணவர்களுக்கு நினைவாற்றல் முக்கியம், அது கிடைக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த நாளில் இந்த 3 மாணவர்கள், சிறுவர்கள், சேஷாத்ரி 10 வயது, நாராயணன் 6 வயது, சந்திரோஸ் 9 வயது. எனது யோகாசன பயிற்சிசாலையில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அர்த்த ராஜ கபோடாசனம் போடப் போகிறார்கள். என் அருமை மாணவர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு அப்படியே குப்புறப்படுங்கள். அப்படியே குப்புறப்படு. வலது ரைட் லெக், ரைட் ஹேண்ட் மேலே தூக்கு. குட். நீ தூக்கு. மெதுவாக தூக்கணும். படுற, குப்புறப்படுற. அப்படியே இரு, அப்படியே இரு, அப்படியே இரு. ஒரு கை தூக்கிய கபோடாசனம். அப்படியே கீழே இறக்கு. குப்புறப்படு. குப்புறப்படுத்துக்கோ. நல்ல மூச்சு வாங்கு. 2 காலையும் சேர்த்து வச்சுக்கோ. 2 காலையும் சேருங்கடா. மீண்டும் தூக்கு. இன்னொரு தூக்கு. அடுத்த கையை தூக்கணும். இப்போ படுறா. டேய், கீழே படு. இந்த கையை தூக்கு. அந்த கையை மத்தியில் கொண்டு வா. தூக்கு. அடுத்த கை. அப்படிதான். அப்படியே ஏறி, அப்படியே ஏறி, அப்படியே ஏறி. முடிஞ்ச அளவு செய். ஒரு கை தூக்கிய ராஜ கபோடாசனம். குப்புறப்படு. நீ கை தூக்க வேண்டாண்டா, அப்படியே இருடா. மாணவர்களுக்கு ஏற்படக்கூடிய சளி தொல்லை, அவர்களுக்கு ஏற்படைய மலச்சிக்கல், முதுகுவலி, காய்ச்சல், மண்டையடி, வயிற்று வலி, இதுகளெல்லாம் நீக்கக்கூடிய அற்புதமான ஆசனம். மெதுவாக இறக்குங்கள். கிளவி நல்ல மூச்சு வாங்கி. இப்போ ஒருவருக்கு நேரே பார்த்துட்டு செய்யணும். அப்படியே திரும்ப நேரே பாரு. ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரே பாரு. நீங்கள் பாரு. ஏய், அங்கே பாரு. படு. படுத்துக்கோ. சந்திரேஷ், நீ நேரே படுக்கலை. பை பை. நீ கை தூக்கண்டாண்டா. அப்படியே வை. தலை காலை வை. அப்படியே இரு. ஒரு கை தூக்கிய ராஜ கபோடாசனம். முழுமையாக செய்கிறார்கள் மாணவர்கள். மெதுவாக இறக்குங்கள். படு. நல்ல மூச்சுளே. சரி, இப்போ இந்த பக்கமாக திரும்ப. இங்கே தலைவை, இங்கே தலைவை. டே, நீ அங்கே தலைவை. திரும்ப அப்படியே
அவனை பார்க்க திரும்ப. சரி, இப்போ திரும்ப செய்ய. கையை நல்ல உயரமாக தூக்கு, தூக்கு தூக்கு. மெதுவாக இறக்குங்க. தலைக்கிழ வை. படுறா, எந்திரிக்காதுடா. காலக்கிழ போடு. நல்ல மூச்சு விடு. அப்படியே எந்திரிச்சு பத்மாசனத்தில் உட்காரு. அங்கே போய் நேரே உட்காரு. குழந்தைகளுக்கு முதுகு விளைக்கக்கூடிய ஆசனங்கள் மிக முக்கியம். சின்ன குழந்தைகளுக்கு இந்த ஆசனத்தை சொல்லிக் கொடுத்து முதுகு விளைக்க 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 அவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிடும். அதுதான் நான் கவனத்தில் கொள்ள வேண்டும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிவிட்டால் அவர்களுக்கு சிறு குழந்தைகள் வரக்கூடிய காய்ச்சல், வயிற்று வலி, இன்னும் பிற உபாதைகள் இதெல்லாம் அவங்களுக்கு வராது. ஏன்னா நோய் எதிர்ப்பு சக்தி மாணவர்களுக்கு சிறுவர்களுக்கு குறைவு. அதனால் மாணவர்களுக்கு இந்த பயிற்சியை காலையிலும் மாலையிலும் ஒரு 4-5 தடவை செய்ய வைக்கணும். ஆகவே எல்லா மாணவர்களுக்கும் இந்த ஆசனங்களை காலையிலும் மாலையிலும் கற்றுக் கொடுத்து அவர்களை ஒரு நோயற்ற வாழ்வுக்கு வழிகாண வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.